Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாசிமக பெருவிழாவையொட்டி பல்வேறு கோயில்களின் உற்சவ மூர்த்திகள் தீர்த்தவாரி சென்னை மெரினா கடற்கரையில் விமரிசையாக நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்பொழுது இந்த மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் நடைபெற்றிருக்கின்றது. கூடுதல் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? மாசி மாதம் பிறப்பு, மாசி மக நட்சத்திரம் மற்றும் மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி ஆண்டுதோறும் மாசி மகம் விழா என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை ஒட்டி பல்வேறு கோயில்களில் இருந்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சென்னை மெரினா கடலில் இறக்கி தீர்த்தவாரி நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தீர்த்தவாரிக்காக பூந்தமல்லி மாங்காடு பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோயில், சித்திபுத்தி விநாயகர், சுந்தரேஸ்வரர், பிரசன்னா விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த உற்சவ மூர்த்திகள் கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிலைகள் தற்போது மெரினா கடற்கரையில் இறக்கி தீர்த்தவாரி நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் என்பதை செய்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள பல்வேறு வைணவ தலங்களில் சிலைகளை அனைத்துமே மலர்களால் மாலைகள் அணிவிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மெரினா கடற்கரையில் கொண்டு அவர்கள் இந்த தீர்த்தவாரி நிகழ்வு என்பதை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாசி மக நட்சத்திரம் என்பது உகந்த நாளாக இருக்கின்றது. பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை இதன் மூலம் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆண்டுதோறும் இந்த மெரினா கடலில் இறங்கி, அதாவது சென்னையில் சுற்றி இருக்கக்கூடிய பல கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்துமே அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் கடலில் எடுத்து வந்து அங்க தீர்த்தவாரி என்ற ஒரு நிகழ்ச்சி, அதாவது அங்க கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அந்த சிலையின் மேல் தெளித்து அவர்கள் அங்கிருந்து திரும்ப மீண்டும் அவர்கள் கோவிலுக்கு இந்த சிலையை எடுத்து செல்வார்கள். இது தீர்த்தவாரி என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக மாசி மக நட்சத்திரத்தில் தான் இந்த நிகழ்வு என்பது ஆண்டுதோறும் நடைபெற இருக்கின்றது. இன்றும் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து நாளையும் நடைபெறுகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோயில், கபாலீஸ்வரர் உள்ளிட்ட கோயில்கள் சிலைகள் அனைத்தும் தீர்த்தவாரி என்பது நாளை நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று சில கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் மட்டுமே தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் 100,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு சிலைகள் கொண்டு வரும் போதும் சராசரியாக ஒரு 100 பக்தர்கள் என்பது வருகை தருகிறார்கள். அதுபோலதான் கிட்டத்தட்ட ஒரு 10 சிலைகள் என்பது தற்போது வரை வந்திருக்கின்றது. தொடர்ந்து இவர்கள் தீர்த்தவாரி நிகழ்வு என்பது தொடர்ந்து மெரினா கடலில் நடைபெற்று வருகிறது. சீதா, விவரங்களுக்கு நன்றி வினோத். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.